தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். மதுரை தாவேகா மாநாட்டில் பங்கேற்க காலை முதலே படையெடுக்கும் தொண்டர்கள். மாநாட்டு திடலில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்தனர். மதுரையில் வாட்டி வதைக்கும் வெயிலால் மாநாட்டிற்கு சென்ற தாவேகா தொண்டர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்து பாதிப்பு. இருக்கைகள் மற்றும் தரையில் போடும் மேட்டை குடையாக மாற்றிய தொண்டர்கள். மதுரை தாவேகா மாநாட்டிற்கு வருபவர்களை மடக்கி போலீசார் கெடுபிடி செய்வதாக தொண்டர்கள் குமுறல். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னதாகவே வாகனங்களை நிறுத்தியதால் நடந்தே வருவதாக பெண்கள் வேதனை. தாவேகா மாநாட்டு திடலில் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள 40 ஆம்புலன்ஸ் வாகனங்கள். மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு. மதுரை தாவேகா மாநாட்டு திடலில் அவசர மருத்துவ உதவிக்காக 100க்கும் மேற்பட்ட மருத்துவ செவிலியர்கள் பணி நியமனம். மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டு திடலை நோக்கி பைக்கில் தலைக்கவசம் இன்றி பயணித்த பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். தாவேகா நிர்வாகிகள் பலரும் தலைக்கவசம் அணியாமல் பைக்கில் செல்லும் வீடியோ வைரல். மதுரை பாரபத்தி மாநாட்டு திடலில் 100 அடி உயர கொடிக்கம்பம் கீழே விழுந்து நொறுங்கிய நிலையில் விஜய் கொடியேற்ற புதிய கொடிக்கம்பம் தயார். மேடையின் அருகில் சிறிய அளவில் நிறுவப்பட்டுள்ள புதிய கொடிக்கம்பத்தில் கொடியேற்றுகிறார் விஜய். மதுரை தூத்துக்குடி சுங்கச்சாவடியில் அணிவகுத்த தாவேகா தொண்டர்களின் வாகனங்கள். தாவேகா மாநாட்டிற்கு வரும் வாகனங்களுக்கு இன்று ஒரு நாள் சுங்க கட்டணம் இலவசம் என்று அறிவிப்பு. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளி. பிரதமர் முதலமைச்சர் பதவி பறிப்பு மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி வேட்புமனு தாக்கல். சோனியா காந்தி, சரத்பவார், கார்கே, ராகுல் முன்னிலையில் தேர்தல் அதிகாரியிடம் மனு தாக்கல் செய்தார். ராகுல் காந்தியின் வாக்காளர் முறைகேடு குற்றச்சாட்டு குறித்து சிறப்பு குழு விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் தாக்கல் செய்த சட்ட திருத்த மசோதா ஒரு கருப்பு சட்டம். வக்ஃப் சட்ட திருத்தம், தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட சட்டங்களை எதிர்த்தது போன்று இந்த வெறுப்பு சட்டத்தையும் எதிர்ப்போம் என்று முதலமைச்சர் உறுதி. அதிமுகவிற்கு எப்பொழுதுமே இரட்டை நிலைப்பாடுதான். சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் திமுக துணை இருக்கும் என்று ரகுமான் கான் புத்தக வெளியீட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் எழுதிய 5 புத்தகங்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ரகுமான் கான் பேச்சுக்கும் எழுத்துக்கும் நான் ரசிகன் என்றும் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெருமிதம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு. விசாரணைக்கு தடை விதித்து பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெற்றது சென்னை உயர்நீதிமன்றம். தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். வரும் 26ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். விஜயை தம்பியாக பார்ப்பதா இல்லை எதிரியாக பார்ப்பதா? இன்றைய மாநாட்டில் பேசப்போகும் கருத்துக்களை வைத்துதான் சொல்ல முடியும் என்று சீமான் பேட்டி.
காது கழுத்தில் இப்படி நகை போட்டு வந்தால் எப்படி மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்? விண்ணப்பிக்க வந்த பெண்களை கிண்டல் செய்த வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன். நாகை அருகே நள்ளிரவில் வீட்டில் புகுந்து கழுத்தில் அரிவாளை வைத்து 42 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. கொள்ளை நடந்த வீட்டில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வகுமார் நேரில் ஆய்வு. பணி நிரந்தரம், தனியார் மயத்திற்கு எதிரான சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களின் சட்ட போராட்டம் தொடரும். அடுத்த கட்ட போராட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் உழைப்போர் உரிமை இயக்கம் அறிக்கை. திருமயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்புள்ள சாலையோர கடையில் பிரியாணி சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி, மயக்கம். பாதிக்கப்பட்ட 25க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதி. திருப்பத்தூர் மாவட்டம் கந்தலியில் பணத்துக்காக பெண் சிசுக்களை அழித்த மருத்துவர் கைது. ஆளில்லா வீட்டை ஒரு நாள் வாடகைக்கு எடுத்து கொடூர செயலில் ஈடுபட்டு வந்தது அம்பலம். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 40,750 கனஅடியில் இருந்து 56,997 கனஅடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து காவிரி ஆற்றில் 40,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து சரிவு. காலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 32,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக தகவல். மும்பையில் 5 நாட்களுக்கு மேலாக கொட்டி வரும் கனமழையால் புறநகர் ரயில் சேவை பாதிப்பு. தண்டவாளங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் ரயில்களை இயக்குவதில் சிக்கல் நீடிப்பு. குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் திரும்பிய பக்கமெல்லாம் வெள்ளக்காடு. சாலைகள், குடியிருப்புகள் என பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரபிரயாக் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் கடும் நிலச்சரிவு. பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக போக்குவரத்து பாதிப்பு. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு Z பிரிவு பாதுகாப்பு. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது ராஜேஷ் என்பவர் தாக்குதல் நடத்தியதை அடுத்து மத்திய அரசு நடவடிக்கை.